நண்பர்களே, இதுவரை சீனா செய்து வந்ததை இப்போது இந்தியா இன்னும் முன்னேறி செய்து முடித்துவிட்டது. இது நான் குற்றம் சாட்டுவதல்ல, இது எந்த எதிர்க்கட்சி தலைவரும் சொன்னதல்ல. இது அந்த வைப்பு நிறுவனத்திடமிருந்து வந்த எச்சரிக்கை. அந்த நிறுவனத்தின் அறிக்கைகளை வெள்ளை மாளிகை முதல் அமெரிக்காவின் நிதி தலைநகரமான வால் ஸ்ட்ரீட் வரை அனைவரும் படிக்கிறார்கள். ஐஎன்ஜி குரூப் உலகின் மிகப்பெரிய வங்கி கூட்டமைப்புகளில் ஒன்று. இந்த ஐஎன்ஜியின் ஒரு அறிக்கை வெளியாகியுள்ளது. இந்த அறிக்கை உரக்க கத்தாது, ஆனால் அதன் தாக்கம் மிக ஆழமானது. அந்த அறிக்கையின்படி பிரிக்ஸ் நாடுகள் அமைதியாக அமெரிக்க ட்ரெஷரி சந்தையிலிருந்து வெளியேறி வருகின்றன. எந்த அறிவிப்பும் இல்லை, எந்த மிரட்டலும் இல்லை, எந்த பத்திரிகையாளர் சந்திப்பும் இல்லை. ஆனால் உள்ளே ஒரு பெரிய ஆட்டம் நடக்கிறது. நண்பர்களே, காற்று பேச்சுகள் சொல்ல மாட்டேன். நேரடியாக அரசு அதிகாரப்பூர்வ தரவுகளுக்கு வருகிறேன். ஐஎன்ஜி தெளிவாக சொல்கிறது, இந்த தரவுகள் எந்த கோட்பாடுகளின் மீதுமல்ல, நேரடியாக அமெரிக்க அரசின் அதிகாரப்பூர்வ தரவுகளை அடிப்படையாக கொண்டவை. அந்த தரவு என்ன சொல்கிறது? வெறும் அக்டோபர் மாதத்தில் மட்டும் பிரிக்ஸ் நாடுகள் $29 பில்லியன் மதிப்பிலான US ட்ரெஷரி பத்திரங்களை விற்றுவிட்டன. இதுவரை இந்த கதையில் முன்னணி பாத்திரம் எப்போதும் சீனாவுடையதுதான். உலகத்துக்கு தெரியும், சீனா நீண்ட காலமாக அமெரிக்க பத்திரங்களை குறைத்து வருகிறது. ஆனால் அக்டோபரில் நடந்தது அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இம்முறை இந்தியா சீனாவையே பின்னுக்கு தள்ளிவிட்டது. அக்டோபர் மாதத்தில் இந்தியா சீனாவை விட அதிகமான US ட்ரெஷரிகளை டம்ப் செய்தது. இங்கே கேள்வி வர வேண்டும், இது வெறும் சாதாரண நிதி நகர்வா அல்லது US டாலருக்கு எதிரான அமைதியான போரின் ஒரு பகுதியா? நண்பர்களே, இதைத்தான் இந்நாட்களில் டி-டாலரைசேஷன் என்று சொல்கிறார்கள். அதாவது எந்த அறிவிப்பும் இல்லாமல், கொடியேற்றாமல் டாலரிலிருந்து தூரமாகி வருகிறார்கள். இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் US ட்ரெஷரி என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். எளிமையாக சொல்ல வேண்டுமானால் அது அமெரிக்க அரசு எடுத்த கடன். அமெரிக்கா தன் ஆடம்பர வாழ்க்கையை தொடர்வதற்காக உலகத்திடம் கடன் கேட்கிறது. அமெரிக்காவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் $1.8 ட்ரில்லியன் பற்றாக்குறை. செலவு வருமானத்தை விட அதிகம். இந்த கடனை நிவர்த்தி செய்ய அமெரிக்கா ஒரு காகித துண்டை வெளியிடுகிறது. அதை ட்ரெஷரி பில், நோட் அல்லது பாண்ட் என்று சொல்கிறார்கள். அமெரிக்கா சிறிய செலவு செய்யும் நாடு அல்ல. ஒவ்வொரு ஆண்டும் அதன் செலவு வருமானத்தை விட அதிகமே. இவ்வளவு பெரிய தொகையை அமெரிக்கா எப்படி எடுக்கிறது? அதற்காகத்தான் அமெரிக்கா சில காகிதங்களை வெளியிடுகிறது. ட்ரெஜரி பில்ஸ், ட்ரெஜரி நோட்ஸ், ட்ரெஜரி பாண்ட்ஸ். இவை முக்கியமாக ஒரு வாக்குறுதி. அரசு சொல்கிறது, இப்போது எனக்கு பணம் கொடுங்கள், 10, 20 அல்லது 30 வருடங்களுக்கு பிறகு வட்டியுடன் சேர்த்து திருப்பி தருகிறேன். அதாவது இப்போது பணம் எடுத்துக்கொள்ளுங்கள், வருடங்கள் பயன்படுத்துங்கள், பிறகு அடுத்த தலைமுறைக்கு கட்டுங்கள். இதுவே அமெரிக்காவின் பற்றாக்குறை நிதியளிப்பு மாதிரி. அமெரிக்கா முழுவதும் இந்த மாதிரியில் தான் நடக்கிறது. இதன் விளைவு என்ன? அமெரிக்கா கடன் மலையாக ஆகிவிட்டது. அமெரிக்கா பொருளாதாரம் இப்போது கடன் ஆக்சிஜனில் வாழ்கிறது. தற்போது அமெரிக்க அரசு கடன் சுமார் $36 ட்ரில்லியன். அக்டோபர் நிலவரப்படி 38 ட்ரில்லியனை தாண்டிவிட்டது. அதாவது ஒவ்வொரு மாதமும் சுமார் $500 பில்லியன் கடன் சேர்க்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் சுமார் $22 பில்லியன். இப்போது இதை அமெரிக்காவின் பொருளாதார வலிமையுடன் ஒப்பிடுங்கள். அமெரிக்காவின் மொத்த பொருளாதாரம் GDP சுமார் $29 ட்ரில்லியன். அதாவது அமெரிக்காவுக்கு இருக்கும் கடன் அதன் பொருளாதாரத்தை விட 3 மடங்கு அதிகம். இப்போது மிகவும் ஆபத்தான விஷயத்தை கேளுங்கள். இந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கு அமெரிக்கா ஒவ்வொரு வருடமும் வட்டி மட்டுமே $1.2 ட்ரில்லியன் செலுத்துகிறது. இந்த $1.2 ட்ரில்லியன் அமெரிக்காவின் மொத்த கூட்டாட்சி பட்ஜெட்டில் 17% உண்கிறது. அதாவது அமெரிக்கா என்ன செய்கிறது? பழைய கடனின் வட்டிக்கே புதிய கடன் எடுக்கிறது. இப்படிப்பட்ட நாட்டுக்கு கடன் கொடுப்பது எவ்வளவு பாதுகாப்பானது? இதே கேள்வியைத்தான் இப்போது இந்தியா, சீனா கேட்கின்றன. அதனால்தான் நண்பர்களே, உலக நாடுகள் US ட்ரெஜரியிலிருந்து வெளியேறும்போது வாஷிங்டன் கவலைப்படுகிறது. ஏனென்றால் இது வெறும் பத்திரங்கள் விற்பது கதையல்ல, இது அமெரிக்காவின் முழு அமைப்பின் நரம்புகளில் கை வைத்தது போல. கடைசியாக, இந்தியா, சீனா ஏன் இப்படி செய்கின்றன? இதற்கு பின்னால் உள்ள காரணங்கள் மிக தெளிவாக உள்ளன. முதல் பெரிய காரணம் பயம் மற்றும் அவநம்பிக்கை. அமெரிக்கா ரஷ்யாவின் சொத்துக்களை முடக்கிய முறை உலகத்தை பயமுறுத்தியது. நாளை அமெரிக்கா இந்தியா அல்லது சீனாவுடன் ஏதேனும் அதிருப்தி கொண்டால் ஒரே அடியாக நமது அரபு டாலர்களை முடக்கிவிடலாம். இந்த புவிசார் அரசியல் ஆபத்தை தவிர்ப்பதற்காகத்தான் நாம் டாலரை விட்டுவிட்டு இப்போது தங்கம், அதாவது கோல்டு பக்கம் ஓடுகிறோம். இரண்டாவது காரணம், அமெரிக்கா பொருளாதாரம் நடுங்குகிறது.
இவ்வளவு பெரிய கடன் உள்ள நாட்டின் மீது பந்தயம் கட்டுவது இப்போது ஆபத்தாக தோன்றுகிறது. இந்தியாவுக்கு மற்றொரு சிறப்பு காரணம், நமது ரூபாய் பலவீனமடைகிறது. RBI ரூபாய் ஒரே அடியாக விழுந்து விடாமல் பார்த்துக் கொள்ள விரும்புகிறது. அதனால் தன்னிடம் உள்ள அமெரிக்க பத்திரங்களை விற்று டாலர் சந்தையில் போடுகிறது, ரூபாய் சரிவை சமநிலைப்படுத்துவதற்கு. அதாவது ஒரே அம்பால் 2 வேட்டையாடுகிறோம். டாலரிலிருந்து வெளியேறுவது மட்டுமல்லாமல் நமது ரூபாயையும் சமநிலைப்படுத்துகிறோம். நண்பர்களே, இதன் பொருள் அமெரிக்கா அழிந்து விடுமா? தற்போதைக்கு இல்லை, ஆனால் எதிரெண்ணிக்கை தொடங்கிவிட்டது. பிரிக்ஸ் நாடுகள் இந்த பத்திரங்களை மெதுவாக விற்று வருகின்றன. ஒரே சமயத்தில் எல்லாவற்றையும் விற்றால் சந்தை சரிந்துவிடும், நமது சொந்த பணத்தின் மதிப்பு விழுந்துவிடும். அதனால் இப்போதைக்கு அமெரிக்காவின் சொந்த வங்கிகள், பென்ஷன் நிதிகள் இவற்றை வாங்கி நிர்வகிக்கின்றன. ஆனால் மேலும் 20-30 வருடங்கள் பார்த்தால் நிலைமை மிகவும் பயங்கரமாக இருக்கும். தரவுகள் பொய் சொல்லாது. 2001இல் உலக மத்திய வங்கிகளின் கருவூலத்தில் டாலரின் பங்கு 72% இருந்தது. இப்போது அது குறைந்து 56%க்கு வந்துவிட்டது. இந்த குறைவு உரக்க கத்துகிறது. டாலரின் ஆதிக்கம் இப்போது குறைந்து வருகிறது. அதாவது ஒரு எதிரெண்ணிக்கை தொடங்கிவிட்டது. இது டாலரை வரலாற்று புத்தகங்களுக்குள் தள்ளும் வாய்ப்புள்ளது. நண்பர்களே, பிரிக்ஸ் டாலர் சமாதியில் கடைசி ஆணியை அடிக்கும் முயற்சி தொடங்கிவிட்டது. ஆனால் இது ஒரு சிறிய ரேஸ் அல்ல, இது நீண்ட மாரத்தான். இந்த முழு புவிசார் அரசியல் ஆட்டத்தில் உங்கள் கருத்து என்ன? இந்தியா தன் டாலர் வைத்திருப்புகளை இன்னும் வேகமாக குறைக்க வேண்டுமா? கமெண்டில் கட்டாயம் சொல்லுங்கள். இந்த பகுப்பாய்வும் எளிமையான மொழியில் விளக்கிய அறிக்கையும் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவுக்கு லைக் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதை மறந்து விடாதீர்கள். இது போன்ற செய்திகள் உங்களுக்கு முன்னதாக வர வேண்டுமென்றால் பெல் ஐகானை கட்டாயம் அழுத்துங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த். ஜெய் ஸ்ரீராம்.